ஒரு படம் எடுக்குறீங்கன்னா, படம் நடிக்கிறாங்கன்னா, என்ஜாய் பண்ணு. விட்டுட்டு உன் வேலைய பார்க்க போ. எப்படா படம் வரும்னு இன்னையிலேருந்தே ஃபர்ஸ்ட் லுக் எல்லாத்துக்கும் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு, போஸ்ட் போட்டுக்கிட்டு, அவைங்களுக்காக வேலையே காசே வாங்காத வேலைக்காரனா இருக்காதீங்க. இதனால நீங்க தான் கீழ போவீங்க. நீங்க என்னைக்கு மேல வருவீங்க அப்டின்னா, இதெல்லாம் பெருசா கன்சிடர் பண்ணாம என்டர்டெயின்மென்ட்டா மட்டும் பார்த்துட்டு ஒதுங்கி போயிரணும். அதுல இருக்க தவறான விஷயம் இருக்கு, சமூகத்துக்கு தப்பான கருத்து பரவப்படுது அப்டின்னா, அத நீங்க எடுத்து பேசணும். நல்ல விஷயம் இருக்குன்னா, அத எடுத்தும் பேசணும். ஸோ இந்த புரிதல் இருக்கணும். அதாவது அவேர்னஸ் இருக்கணும். அது வரவே கூடாதுன்றதுல தெளிவா இருந்துக்கிறாங்க, இங்க இருக்கவங்க. ஏன் தமிழ்நாட்டு மக்கள், இந்தியா மக்கள விட்டுருங்க. அவைங்க நார்த் இந்தியன்ஸ விட்டுருங்க. அவைங்கலாம் வரவே வராது. அவைங்க பல ஆண்டுகாலமா மழுக்கி வச்சுட்டாய்ங்க. நாம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஆட்கள் தான். ஆனா நம்மள கட்டுப்படுத்தி வச்சுருக்காய்ங்க பாருங்க. கொஞ்சமாச்சும் விழிச்சுக்கோங்க. உண்மைய புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. உங்கள சுத்தி எவ்ளோ பெரிய கட்டம் கட்டப்பட்டிருக்கு. எவ்ளோ ஆபத்தான சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ன்றது தெரியும். இவனுங்கலாம் மனிதர்கள வச்சுக்கிட்டு எப்படி சம்பாரிக்கிறாய்ங்கன்றது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். அப்ப இவங்கலாம் நீங்க பெரிய மனுஷனா மதிக்க மாட்டீங்க. நீங்க பேசக்கூடிய விஷயத்தலாம் நீங்களே பேசுவீங்க. மேடையில வந்து பேசும்போது, "என் தலைவன பார்றா, சூப்பர்றா, மாசுடான்னு" பேசுறோம்ல. அதெல்லாம் நாமளே பேசுற அளவுக்கு நமக்கு அறிவு வந்துரும். அறிவுலாம் வராது. இருக்கு. அத நம்ம வெளிய கொண்டு வந்துருவோம். இவைங்கலாம் பெரிய ஆள் கிடையாது. அவனுங்க அங்க உட்கார்றதுக்கு காரணம் நீ. நீ முட்டாளா இருக்க வரைக்கும் தான் அவன் அங்க உட்கார்ந்திருப்பான். நீ புத்திசாலி ஆயிட்டன்னா, அவன் வெறும் நடிகன் தான். தலைவனாக ட்ரை பண்ண மாட்டான். நீ இப்படி இருக்கறனால தான் அவன் தலைவனாக ட்ரை பண்றான். நாளைக்கு ஒரு சிஎம் சீட்லயே உட்கார்ந்துட்டு போயிருவோமே, மெரினா பீச்ல படுத்துக்கலாம்ல அப்படின்னு ஒரு பிளான் பண்றாய்ங்க. குலதெய்வத்த பத்தி ஒரு மேட்டர் பேசினாப்ல. அதுக்காக தான் இந்த வீடியோ பேசினேன். அது ஒரு உண்மையான மேட்டரு. குலதெய்வத்த புடிச்சுக்கோங்க. அதான் உங்க மெயின் ரீசனே. எது விட்டாலும் உங்க குலதெய்வம் உன்ன கைவிடாது. ஸோ அத பிடிச்சுக்க, உன் முன்னோர்கள போற்று. இத பத்தி நம்ம நெறைய பேசியிருக்கோம். குலதெய்வத்த பத்தி, அமாவாசைய பத்தி நெறைய பேசியிருக்கோம். இதெல்லாம் ரொம்ப மெயின் மேட்டரு. ஸோ இந்த படம் வரட்டும். படம் பார்த்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.